வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் பராத்தா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பவுலில் நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுலாம். அதுக்கப்புறமா நான் நார்மலான வாட்டர் இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைய போகிறேன். இந்த மாதிரி பிசையும் போது நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து நல்ல ஸ்மூத்தான மாவாக பிசைஞ்சுக்கணும். நல்ல சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பவுலில் நான் 3 முட்டையை வந்து உடைச்சி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அடிச்சுக்கலாம். இது கூட 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது, அப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டலாம். இப்போ இந்த முட்டை கலவை ரெடியாக இருக்குது. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவும் ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்கும். இப்போ இதை திறந்து நம்ம இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நம்ம மாவு மேலே தூவிட்டு இதை வந்து நல்லா ஓரளவுக்கு மெல்லிஸாக வந்து சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில். இப்போ சப்பாத்தி தேய்ச்சாச்சு. அடுத்து ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டலாம். ஒரு சைடு வந்து வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுட்டு நம்ம வெந்திருக்கிற சைடு மேலே ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த முட்டை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து ஊற்றி அது நல்லா ஃபுல்லாக படர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். அதுக்கப்புறம் இதை சுற்றி அதுக்கப்புறம் இது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த சைடும் நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு இதை போட்டு எடுக்கணும். இப்போ அந்த சைடு வெந்திருக்கும். இப்போ மறுபடியும் இதை திருப்பி போட்டு இந்த முட்டை வேகிறதுக்காக ஒரு 10லேருந்து 20 செகண்ட் மட்டும் இருந்தால் போதும், அதுக்குள்ளே வெந்துடும். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு வந்து சப்பாத்தி கிடச்சிருக்குன்னு. இதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துடலாம். இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அப்படி வேணும்னா நீங்கள் குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எக் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி.